ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெயின்போ ஸ்போர்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா பொம்படியில் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் மிக பிரம்மாண்டமாக இது பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் இது பாருங்கள், கட்டிங் செக்ஷன் ஃபுல்லாக நாங்களே இங்கே டிசைன் பண்ணி பிரிண்டிங் இது பாருங்கள், பிரிண்டிங் செக்ஷன் பெரிய சைஸ் பிரிண்ட் போட்டிருக்கு பாருங்கள். இதெல்லாம் முதல்ல திருப்பூரில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளே பண்ணுறோங்க பிரிண்டிங் செக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைனிங்கு நாங்களே பண்ணுறோங்க, பிரிண்டிங்கு அண்டு ஃபியூசிங்கு எல்லா ஒர்க்குமே இது பாருங்கள். எங்களுடைய கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு இது பாருங்கள். கஸ்டமர் வந்தாங்கன்னா லேப்டாப்பில் அவங்களே டிசைன்ஸ் என்னன்றதை வெப்சைட்டில் வேணாலும் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட நெட் கனெக்டிவிட்டியோடு இருக்குது. இல்லை எங்ககிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 5000 டிசைன்ஸ் மேலே இருக்குது. அந்த டிசைன்ஸ் வேணால் அவங்க வேணாலும் பார்த்துக்கலாம். இது ஸ்டிச்சிங் யூனிட்டு. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. குவான்டிட்டி வைஸ் ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் வருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு, அது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. சும்மா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. குவாலிட்டி பொறுத்து தான் நம்ம ரேட்டு. குவான்டிட்டி வந்து 1000 பீஸ் வருதுன்னா ஒரு ரேட் பண்ண முடியும், 10 பீஸ் வருதுன்னா ஒரு ரேட் பண்ண முடியும். இப்போ கஸ்டமர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் வேணுனாலே நாங்கள் பண்ணித்தரோங்க. இது பாருங்கள், ஃபியூசிங்கு 2 ஃபியூசிங் இருக்குது, பெரிய சைஸ் ஃபியூசிங்கு. அண்ட் எங்ககிட்டே பாருங்கள் அயனிங் செக்ஷன் இருக்குது, காஜா பட்டன் இருக்குது, எல்லாமே A to Z. இப்போ கஸ்டமர் எங்கே வராங்க அப்படின்னா ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே ஸ்டிச் பண்ணி இங்கேயே எல்லாமே கொடுத்துருவோங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி. இது பாருங்கள் பெரிய சைஸ் ஃபியூசிங்கு. இது பாருங்கள் பட்டன் அடிக்கிற இடங்க, இது பட்டன் யூனிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஜா மிஷின் பக்கத்தில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதை உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்மளுடைய பிரான்ச் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இப்போ ஆப்ரேட் பிட்டில் ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. ஃப்யூச்சரில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எல்லாம் பிளான் பக்காவாக வச்சுருக்கோம். அதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. இது பாருங்க, காஜா அடிக்கிற இடம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்ததுனாலே ஓகே. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். அதில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட ரெடியில் அவைலபிள் இருக்குது. ருபீஸ் வேணாலே அனுப்பிச்சிக்கலாம். எங்களுடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா sportsjersey.com. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் டிசைனவே நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஸ்போர்ட்ஸ் கடைக்காரங்களுக்குமே அதை பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு மெத்தடில். ஒரு டிசைனிங் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 300 வெள்ளிக்கு வெளியில் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஜஸ்ட்டு 60 ரூபாயில் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வந்து வச்சுருக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி எங்களுடைய கடை பேரே அதில் மென்ஷன் ஆகிருக்காது. அது வந்து ஒரு ஃப்ரீ லான்ச்சர் அப்படின்ற மெத்தடில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதில் இருக்கிற டிசைன்ஸு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டமர் வேணால் பார்த்துக்கலாம். ஃப்யூச்சரில் நிறைய அப்டேட்ஸு ப்ளே ஸ்டோரில் கொண்டு வரலான்னு இருக்கும். இப்போதைக்கு வெப்சைட் மாடலில் மட்டும்தான் இருக்குது. sportsjersey.com அடிச்சிங்கன்னா ஒரு ஃபுட்பால் சிம்பிள் வரும். அதில் ஃபுல்லாக டிசைன்ஸ் அப்படியே ஃபுல்லாக லைனில் போயிட்டே இருக்கும். அதில் எந்த டிசைன் வேணும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கூட அதனுடைய உங்களுடைய பேமெண்ட் கெட்வே மெத்தடில் உங்களுடைய ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 60 ரூபா சார்ஜஸ் பே பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயிலுக்கு அதோட ஒரிஜினல் ரேர் ஃபைல் உங்களுக்கு PSD அண்ட் JPG அண்ட் டெமோ 3மே சேர்ந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இல்லை சார், நாங்கள் எங்களுக்கு நியரஸ்ட்டில் ஷாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கடையில் கொடுத்து கூட அந்த டிசைனை கொடுத்து கூட நீங்கள் அவங்கக்கிட்ட அடிச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நினச்ச மாதிரி இதை வந்து ஃப்யூச்சரில் 1 லட்சம் டிசைன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து அது ஸ்டார்ட் அப்பாக தான் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 200 டிசைன்ஸுக்கு மேலே அப்லோடு பண்ணியிருக்கோம். டெய்லியும் அப்டேட் போயிட்டே இருக்குது. அது ஒன்றும் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடியாது, அப்படியே ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே அது. சரிங்களா? அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ப்ளே ஸ்டோரில் ரன் ஆகிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதையுமே பார்த்துக்கோங்க. சப்ளிமேஷன் டிஷர்ட் எல்லாம் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னாலையும்
கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களுடைய குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே பழைய கஸ்டமருக்கு எல்லாம் கொஞ்சம் எங்ககிட்ட ஒரு சில மிஷின்ஸ்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா காஜா பட்டன் அண்ட் பெரிய சைஸ் ஃபியூசிங்கு எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணிட்டோம். ஃபுல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய 100% ஃபுல்லாக டேக் இங்கேயே செஞ்சு நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சுட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்குறோங்க. ஆக்சுவலி எங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். ஓரளவுக்கு இங்கிலீஷ் மேனேஜ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அதர் லாங்குவேஜஸ் இருக்கிறவங்க அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய கால்ஸ் என்கொயரி வருது, வேண்டாம் எங்களுக்கு. சரிங்களா? இப்போதைக்கு நாங்கள் பண்ணுறது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஏரியா மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஏன்னா தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம் இது மட்டும் எங்களுக்கு ஓரளவுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸாக எங்களுக்கு தெரியும். இதில் வாட்ஸ்அப்பில் அவங்க அனுப்புகிறத வச்சு ஓரளவுக்கு ஃப்யூச்சரில் லாங்குவேஜுக்குன்னு தனியாக ஆஃபீஸர்ஸ் போடலான்னு இருக்கும். அப்போ வரும்போது அதை பற்றி பேசிக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு இங்கே இருக்கிறவங்க மட்டும் எங்களை கால் பண்ணுங்கள். இதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நிறைய பீகார், குஜராத்லேருந்துலாம் கால் வருது. அந்த மாதிரி ஸ்டேட்லேருந்து தயவு செஞ்சு எங்களுக்கு யாரும் கால் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அவங்க என்கொயரி பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் போடுறதுனால அதெல்லாம் எங்களால் மேனேஜ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ண முடிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாங்குவேஜ் லேர்ன் ரொம்ப பெஸ்ட்டு. அது இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக பண்ண முடியும். இல்லைனா சர்வீசஸ் கரெக்டாக கொடுக்க முடியாது. இருக்கிற கஸ்டமர்ஸை நாங்கள் மேனேஜ் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? அப்போதைக்கு தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்ககிட்ட நிறைய ஒரு 100 கடைக்காரங்களுக்கு மேலே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி கடை வச்சுருப்பாங்க. ஜெர்சி கடைனா சிம்பிளாக வச்சுருப்பாங்க. அவங்க வர ஆர்டர்ஸை அப்படியே எங்ககிட்ட கொடுத்து ஹோல்சேல் ப்ரைஸ் வாங்கி கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்காரங்களுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே அனுப்பிச்சி விடுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே வாட்ஸ்அப் மூலிமாவே தான் அப்டேட். சரிங்களா? வாட்ஸ்அப்பு, வாய்ஸ் மெசேஜ் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.